பாரதம் என் உதிரம் தானடி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் முன்னோடி பெண் வீராங்கனைகளில் ஒருவர். சமூக சீர்திருத்தவாதி, அரசியல்வாதி மற்றும் தியாகி என்ற பன்முக ஆளுமையுடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அஞ்சலை அம்மாள் 1890 ஜூன் 1 கடலூர் மாவட்டம் முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவில் அம்மா கண்ணு மற்றும் முத்துமணி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் திண்ணைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். ஆனால் சிறு வயதிலேயே அரசியல் மற்றும் சமூக நிலைமைகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1908 நெசவு தொழிலாளியான முருகப்பா என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஒரு மகள் அம்மா கண்ணு மற்றும் பின்னர் மகன்கள் பிறந்தனர். ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறைகளை கண்டு நமது நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்ற உணர்வு அவரது மனதில் விதைக்கப்பட்டது. 1921 மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது அஞ்சலை அம்மாள் தென்னிந்தியாவில் பங்கேற்ற முதல் பெண்மணியாக வரலாற்றில் இடம்பெற்றார். சென்னைக்கு குடிபெயர்ந்த அவர் கணவருடன் சேர்ந்து தங்களது சொத்துக்களை விற்று இயக்கத்திற்கு நிதி அளித்தார். வெள்ளையரின் ஆடைகளை புறக்கணிப்போம், கதர் அணிவோம் என்று மக்களை தூண்டினார். தனது 9 வயது மகள் அம்மா கண்ணுவையும் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். இது அவரது துணிச்சலையும் குடும்பத்துடன் சுதந்திர உணர்வை பகிர்ந்த மனப்பான்மையையும் காட்டுகிறது. சிப்பாய் கழகத்தை ஒடுக்கிய ஆங்கிலேய அதிகாரி நீலனின் சிலையை அகற்றக் கோரி சோமயாஜுலு தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அஞ்சலை அம்மாள் இதில் தீவிரமாக பங்கேற்று சிலையை உடைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அப்போது 6 மாத கர்ப்பிணியாக இருந்த அவர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். சிறையில் குழந்தை பிறந்த பின் 15 நாள் கைக்குழந்தையுடன் மீண்டும் சிறைக்கு சென்று தண்டனையை நிறைவு செய்தார். சுதந்திரம் என் குழந்தையை விட மேலானது என்று அவர் கூறியதாக பதிவுகள் உள்ளன. காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தில் அஞ்சலை அம்மாள் முன்னணியில் பங்கேற்றார். கடலூரில் ஆங்கிலேயரின் உப்பு சட்டத்தை மீறி மக்களுடன் உப்பு தயாரித்தார். இதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். அவரது தைரியத்தை கண்டு காந்தி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று பாராட்டினார். ஒரு சமயம் காந்தி கடலூருக்கு வந்தபோது ஆங்கிலேயர்கள் அவரை அஞ்சலையை சந்திக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் அஞ்சலை பர்தா முகமூடி அணிந்து தடையை மீறி காந்தியை சந்தித்தார். இது அவரது புத்திசாலித்தனத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அஞ்சலை அம்மாள் தீவிரமாக பங்கேற்றார். சென்னையில் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் சுதந்திரமடையும் வரை ஓய மாட்டோம் என்று முழங்கினார். இதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவர் பெற்ற மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சூட்டி தனது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தினார். மொத்தம் 7.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த அவர் ஒருமுறை பிரசவத்திற்காக 1 மாத பரோல் கேட்டு அதை பெற்று பின்னர் திரும்ப சிறை சென்றார். சுதந்திரத்திற்கு பின் அஞ்சலை அம்மாள் அரசியலில் தொடர்ந்து பங்காற்றினார். 1937, 1946 மற்றும் 1952 காங்கிரஸ் கட்சி சார்பாக கடலூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக MLA தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிராமங்களில் பஞ்சு நூற்க சட்டம் இயற்றினால் துணி பஞ்சமின்றி வாழலாம் என்று வலியுறுத்தி சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்தார். அஞ்சலை வாய்க்கால் உருவாக்கம் போன்ற பொதுப்பணிகளையும் செய்தார். 1931 சென்னையில் நடந்த அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். 1961 பிப்ரவரி 20 கடலூரில் 70 வயதில் அஞ்சலை அம்மாள் உயிர் நீத்தார். அவரது மரணத்திற்கு பின் 2023 தமிழ்நாடு அரசு கடலூர் காந்தி பூங்காவில் அவரது சிலையை திறந்து மரியாதை செலுத்தியது. தென்னாட்டு வேலு நாச்சியார் என்றும் அழைக்கப்பட்ட அவரது புகழ் தமிழகத்தில் நீடிக்கிறது. 1921 ஒத்துழையாமை தென்னிந்தியாவின் முதல் பெண் பங்காளர் நீல் சிலை கர்ப்பிணியாக சிறை சென்றது. 1930 உப்பு சத்தியாகிரகம் காந்தியால் ஜான்சி ராணி என்று பாராட்டு. 1942 வெள்ளையனே வெளியேறு 7.5 ஆண்டு சிறைவாசம். 1937 முதல் 52 சட்டமன்றம் மக்கள் சேவை. அஞ்சலை அம்மாள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து கர்ப்பிணியாகவும் குழந்தைகளுடனும் சுதந்திரத்திற்காக போராடினார். என் உயிரை விட சுதந்திரம் பெரிது என்ற அவரது உறுதி இளைஞர்களுக்கு ஒரு பாடம். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உரிமைக்காக குரல் கொடுங்கள். உங்கள் தியாகம் வரலாற்றில் நிலைக்கும்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.